किले में पप्पू हूँ विरोध நடவடிக்கை யார் பாலகராயிட்டாங்க கையில் நெல்லில் அம்பு செஞ்சாதானே சொல்றது கமெண்ட் இருக்க முடியா தூக்கி அடிச்சிரு மக்களே देश की सभी सरकारें நாம கூட நல்லா தான் இருக்கோம் திடீர்னு காசு வந்து எதுவா பேசுங்க என்ன கலை மாஸ்டர் கிட்ட டீயை குடிச்சிட்டு குடுக்க காசு இல்லாம மாஸ்டர் கடையில வேலைக்கு சேர்ந்துட்டியா சரி சரி நல்ல பால்ல ஒரு டீயை போடு காசை அப்புறமா வாங்கிக்க தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கடன் டேய் தமிழ்ல உனக்கு எந்த வார்த்தையுமே பிடிக்காதடா ஏன்னா நீ ஸ்கூல் பக்கமே போனது இல்லையே டேய் 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 என்னங்கடா டேய் டேய் அப்படின்னு குரல் கொடுத்துட்டே இருக்கீங்க சண்டையே ஆரம்பிக்க மாட்டீங்க ஒரே போர் அடிக்குதா சரி உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான்டா பிரச்சனை இன்னும் என்னண்ணே ஒரு டீயை போடுறா காசை நாளைக்கு தர்றேன்னு சொன்னா தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கடன்னு என்கிட்டே சீனை போடுறான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை தமிழ்ல பிடிக்காது சரி நம்ம முதல் மாண்பு இருக்காரு ஏனாப்பானா ஆமா. அவருக்கு கூட ஒரு வார்த்தை தமிழ்ல பிடிக்கவே பிடிக்காது ஒரு வார்த்தை பிடிக்காதா என்ன வார்த்தை அது ஒரு க்ளூ வேணா தரேன் சொல்லு 4 எழுத்து வார்த்தை 4 எழுத்தா யோசி. அது ரா ஜி நா மா அது பண்ண மாட்டாரு ல இன் ஜ இம் பிடிச்ச வார்த்தை நான் இர் காலி 4 எழுத்து பிடிச்ச வார்த்தை ஊழாயில் 3 எழுத்து வேற பாதாபி அதுவும் 3 எழுத்து வேற என்ன வார்த்தை ஒன்றும் புரியலையே ஏனே அந்த 4 எழுத்துல கால் எழுத்து அடங்கி இருக்கா அவர் தலையெழுத்தே அடங்கிடும் அண்ணே நான் கண்டுபிடிச்சிட்டியா எங்க எடுத்து விடு மா இக் கா இல் மக்கள் போடா மூ இட் டா இல் முட்டாள் மக்களை பற்றி அவங்க எங்கடா கவலைப்பட்டாங்க மக்களுங்களாம்பா நான் சொல்லட்டா அந்த 4 எழுத்து வார்த்தையா சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே தேர்தல் தேர்தல்ன்ற வார்த்தையை அகராதியிலேருந்து எடுத்துடலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காராண்டா ஏன்னா டேய் தேர்தல்னாவே அவருக்கு திக்குங்க தாண்டா ஆமா தேர்தல்னா ஏன் அவருக்கு திக்குங்குது என்னடா அறிவு கட்டத்தனமா கேட்டுட்டு இருக்க தேர்தல்னா மக்களை சந்திக்கணும்ல ஓ அப்ப அவர் மக்களை சந்திக்க பயப்படுறாரா அவர் எதுக்காக பயப்படணும் இல்ல அவர் எதுக்காக பயப்படணும்னு கேக்குறேன் ஒரே தொகுதியில 9 முறை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது தப்புன்னு அவரே மாத்தியும் சொல்லிட்டாரு மக்களை சந்திக்கிற சூழ்நிலையில இப்ப அவர் இல்ல அதனால தான் தேர்தல்னு சொன்னாவே ஊர் உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த ஜுரமும் மொத்தமா வந்துருதான் அதனால எந்த ஆஸ்பத்திரிக்கு போறதுன்னு கன்க்ளூஷனுக்கு வராம ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காரா ஒருவேளை சொட்டு போட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறாரோ சொட்டு மட்டும் போட்டா போதுமா அப்ப குல்லா அது மக்கள் போடுவாங்கடா நீங்க சொல்றத பார்த்தா இனிமே தேர்தலே நடத்தக்கூடாதுன்னு குளங்குளமா முங்குறாங்களோ கோயிலா சுத்துறாங்களோ கையில கயிறா கட்டுறாங்களோ வாசக்கதவுல தகடு எழுதி ஒட்டுறாங்களோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷனியா விட்டீங்க ஏய் இவர் மக்களையும் தேர்தலையும் சந்திக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு அதாவது கொடநாட்டில் நடந்த கொலை கொள்ளை சம்பவங்களுக்கு ஏனா போனாதான் காரணம்னு ஒரு திக்கு வீடியோவை தகல்கா வெளியிட்டு இருக்கடா ஏனே இவங்க மத்தியில இருக்கிற செல்வாக்கு வச்சு மத்த எல்லா தேர்தலையும் நிறுத்தலாம் ஆனா பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் நிறுத்த முடியாதுல்ல அடே இவங்க தேர்தலையும் நிறுத்த முடியாது தேர்தலில் வேட்பாளர்களையும் நிறுத்த முடியாது மக்கள் இவங்களுக்கு எதிராக தரப்போற தீர்ப்பையும் நிறுத்த முடியாது அதனால ஆட்டம் கண்டுட்டு இருக்க இவங்க நாற்காலிய நிறுத்தவே முடியாது நாம கூட நல்லா தான் இருக்கிறோம் திடீர்னு காசு வந்து எதுவா பேசுங்க